ஆயா இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா February 12th கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நியூஸ் வந்து பார்த்தோம்னா கோவா அன்வீல்ஸ் ஃபர்ஸ்ட் பயோடைவர்சிட்டி கல்ச்சுரல் மேப். இப்போ வந்து பார்த்தோம்னா கோவா வந்து பார்த்தோம்னா தன்னோட ஸ்டேட்டோட முதல் பயோடைவர்சிட்டி கல்ச்சுரல் மேப் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மேப் இப்போ அந்தந்த ஊரில் வந்து பார்த்தா எந்த உயிரினம் எங்கே இருக்குன்றதை ஒரு மேப்பாக வந்து பார்த்தோம்னா கோவா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யாரோட உதவியில் வந்து பார்த்தோம்னா WWF வேர்ல்டு வைட் ஃபண்ட் ஃபார் நேச்சர் அவங்க வந்து அவங்களோட உதவியால் வந்து பார்த்தோம்னா இந்த மேப்பை வந்து இங்கே இருக்கக்கூடிய ஸ்கூல் பசங்களுக்காக இந்த மேப்பை உருவாக்கியிருக்காங்க. ஸோ கோவா வந்து பார்த்தோம்னா ஆல்ரெடி நியூஸில் வந்து பார்த்தோம்னா ஒரு நியூஸில் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ செகண்ட் ஸ்டேட் டு டேக் பேர்ட் அட்லஸ். ஸோ இந்த பறவைகள் அட்லஸ் எடுக்கிறதுல செகண்ட் ஸ்டேட்டு கோவாவாக இருந்தது. ஃபஸ்ட்டு ஸ்டேட் கேரளா. இந்த நியூஸ் வந்து பார்த்தோம்னா நம்ம லாஸ்ட் வீக் வந்து பார்த்தோம். கேரளா தான் வந்து பேர்ட் அட்லஸ் எடுத்ததில் ஃபஸ்ட்டு, கோவா வந்து செகண்ட் ஸ்டேட்னு பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தோம்னா கோவா வந்து மறுபடியும் நியூஸில் வந்து ஃபஸ்ட் பயோடைவர்சிட்டி அண்ட் கல்ச்சுரல் மேப் இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அந்த மேப்பு. இது வந்து WWF அவங்களால உருவாக்கப்பட்டது. ஸோ நாம் வச்சுப்போம் கோவா இந்த மேப் உருவாக்கியிருக்காங்க. அடுத்து நான் பார்க்க போகிறது 18th பிரிக்ஸ் சம்மிட் 2026. ஸோ இந்த 2026 18வது பிரிக்ஸ் சம்மிட் வந்து பார்த்தோம்னா இந்தியா வந்து சேர்மேனாக தலைமை பொறுப்பு வந்து ஏற்குது. இந்தியா தான் சேர்மேன். ஸோ 17வது பார்த்தோம்னா பிரேசில் நடந்தது. 2025 17வது வந்து பிரேசில் நடந்தது. இப்போ 18வது இந்தியாவில் நடக்க போகுது. ஸோ இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு பார்த்தோம்னா முதல்ல ஆரம்பித்தது பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா இவங்க 4 பேர் தான் ஆரம்பித்தாங்க. அப்புறமா வந்து பார்த்தோம்னா சவுத் ஆஃப்ரிக்கா ஜாயின் பண்ணி பிரிக்ஸ்ன்ற பேர் வந்துச்சு. இப்போ வந்து பார்த்தோம்னா இன்னும் வந்து 6 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே ஒரு 5 பேர், இப்போ ஒரு 6 பேர். ஸோ மொத்தம் வந்து பார்த்தோம்னா பிரிக்ஸில் 11 பேர். அது யாருன்னா சவுதி அரேபியா, UAE, ஈஜிப்ட், எத்தியோப்பியா, ஈரான், இந்தோனேஷியா. ஸோ இவங்களாம் வந்து இப்போ பிரிக்ஸில் ஜாயின் பண்ணி பிரிக்ஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டமைப்பாக மாறிச்சு. ஸோ 11 எமர்ஜிங் எக்கானமி அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கூட்டமைப்பாக மாறிச்சு. ஸோ பிரிக்ஸோட ஹெட் குவார்ட்டர் நம்ம பார்ப்போம். பிரிக்ஸோட ஹெட் குவார்ட்டர் பார்த்தோம்னா பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஷாங்காய், சைனாவில் இருக்கக்கூடிய ஷாங்காய் தான் வந்து பார்த்தோம்னா பிரிக்ஸோட ஹெட் குவார்ட்டர். ஸோ நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா பிரிக்ஸோட 18வது சம்மிட் வந்து இந்தியாவில் நடக்க போகுது. இந்தியா தான் அதுக்கு சேர்மேன். 17வது வந்து பார்த்தா பிரேசிலில் நடந்தது. மொத்தம் பிரிக்ஸ் 11 நாடு. பிரிக்ஸோட ஹெட் குவார்ட்டர் வந்து பார்த்தோம்னா ஷாங்காய், சைனா. அடுத்த நியூஸ் பார்ப்போம். இந்தியா ரிவைசஸ் CPI பேஸ் இயர் டு 2024. இப்போ வந்து பார்த்தோம்னா கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த அளவுக்கு இன்ஃப்ளேஷன் வந்து இந்தியாவில் இருக்குன்றதை ஒரு குறிப்பிட்ட பேஸ் இயரை வச்சு கணக்கு பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா இந்த பேஸ் இயர் வந்து 2012 இருந்தது. இப்போ வந்து பார்த்தோம்னா 2024 மாற்றிருக்காங்க. ஸோ இதை ஞாபகம் வச்சுங்க. CPIயோட பேஸ் இயர் வந்து 2024. ஓகேவா? இந்த CPI இந்த பேஸ் இயர் வச்சு தான் வந்து பார்த்தோம்னா GDP, இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், இந்த மாதிரி இருக்கக்கூடிய மேக்ரோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ்லாம் வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த பேஸ் இயர் வந்து உதவும். ஓகேங்களா? இந்த மாதிரி இண்டெக்ஸ் எல்லாம் யார் வெளியிடுவாங்கன்னா மினிஸ்டர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் இவங்க தான் வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் விடுவாங்க. ஞாபகம் வச்சுப்போம். பேஸ் இயர் வந்து இனிமேல் CPIக்கு 2024. இந்த பிக்சர்ஸ்லேயே நீங்கள் கிளியராக தெரியுது. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். அடுத்த நியூஸ் வந்து பார்த்தோம் ஒயிட் ரெவல்யூஷன் 2.0. இந்த ஒயிட் ரெவல்யூஷன் 2.0 என்ன சொல்ல வராங்கன்னா மினிஸ்டர் கோஆப்ரேஷன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்த 5 வருஷத்துக்குள்ளே இந்த மில்க் ப்ரொக்யூர்மெண்ட் மில்க்கு வந்து கொள்முதலில் வந்து 50% அதிகமாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் வந்து பார்த்தோம்னா ஒயிட் ரெவல்யூஷன் 2.0. ஸோ பேசிக்காக நம்ம ஒயிட் ரெவல்யூஷன் பார்க்கும்போது முதல்ல ஒயிட் ரெவல்யூஷனுக்காக நம்ம உருவாக்குனது பார்த்தோம்னா NDB, ஓகே, நேஷ்னல் டைரி டெவலப்மெண்ட் போர்டு 1965. ஸோ 1965 வந்து பார்த்தோம்னா நேஷ்னல் டைரி டெவலப்மெண்ட் போர்டு உருவாக்கியிருப்பாங்க. ஸோ இதிலேருந்து பார்த்தோம்னா ஆப்ரேஷன் ஃப்ளட் அப்படின்ற ஆப்ரேஷனை உருவாக்கி ஒயிட் ரெவல்யூஷன் 1 அதை வந்து 1970s வந்து உருவாகிருக்கும். ஓகே, வர்கீஸ் குரியன் அவர் தான் வந்து பார்த்தோம்னா ஃபாதர் ஆஃப் ஒயிட் ரெவல்யூஷன். ஸோ சில பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம்னா நேஷ்னல் டைரி டெவலப்மெண்ட் போர்டு, வர்கீஸ் குரியன் ஃபாதர் ஆஃப் மில்க் ரெவல்யூஷன். அடுத்து வந்து பார்த்தோம்னா ஆப்ரேஷன் ஃப்ளட். இது மட்டும் நான் வச்சுனா போதும். ஸோ அடுத்த நியூஸ் பார்ப்போம். அடுத்து நம்ம பார்க்கும்போது ஃபிலிம்ஸ் பாயிண்டரில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மும்பை அன்வீல்ஸ். மும்பையில் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட் மியூசிக் ரோடு. ஸோ ஃபஸ்ட் மியூசிக் ரோடுன்றதை மும்பையில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படின்னா நம்ம காரில் வந்து 60 to 80 கிலோமீட்டர் வேகத்தில் போகும்போது ஜெய்ஓ அப்படின்ற மியூசிக் வந்து கேட்கும் அங்கே அந்த கோஸ்டல் ரோட்டில் ட்ராவல் பண்ணுற எல்லாருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு மியூசிக் ரோட் கான்செப்ட் வந்து பார்த்தோம்னா ஏற்கனவே இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து ஜப்பானில், சவுத் கொரியாவில்,
நெதர்லாண்ட்லாம் இருக்குது. இது மூலமாக வந்து சேஃப்டிஸை வந்து அதிகப்படுத்துகிறாங்க. ஒரு கார் வந்து 60 to 80 போனால் தான் இந்த மியூசிக் வந்து கேட்கணும் போது எல்லாரும் வந்து பார்த்தோம்னா ஒரு ஆவரேஜான ஸ்பீடில் வந்து போவாங்க. ஸோ சேஃப்டி பர்பஸ்க்காக இதை பயன்படுத்தவும் இது மும்பையில் வந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மும்பை கடலோர சாலையில் வந்து பார்த்தோம்னா முதல் இசை சாலைன்றதை உருவாக்கியிருக்காங்க. இதுதான் நியூஸ். ஸோ ஞாபகம் வச்சுக்கிறது மும்பை. அடுத்து வந்து பார்த்தோம்னா ஒரு ஹிஸ்ட்ரி ரிலேட்டட் நியூஸு. ஸோ சாமி தயானந்த் சரஸ்வதி இவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா 202வது பர்த் ஆனிவர்சரி. ஸோ அவங்க பிறந்து 202 வருஷம் ஆயிடுச்சு. நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா இவரோட கான்ட்ரிபியூஷன். ஸோ ஆரிய சமாஜ். ஸோ ஆரிய சமாஜ் வந்து பார்த்தோம்னா 1875 உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா. அதோட ஹெட் குவார்ட்டர் வந்து பார்த்தோம்னா பாம்பே. இவங்க இதில் தான் வந்து பார்த்தோம்னா சுத்தி மூமெண்ட், பேக் டு வேதாஸ் அந்த முறைகள்லாம் வந்து இவங்க பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு அவரோட முக்கியமான ஒர்க்கு பார்த்தோம்னா சத்யார்த்த பிரகாஷ். இதுதான் வந்து பார்த்தோம்னா அவரோட முக்கியமான லிட்ரரி ஒர்க். இதை டிஎன்பிஎஸ்சியில் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஸோ அவரோட பர்த் ஆனிவர்சரியில் அவரை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுப்போம். ஆரிய சமாஜ் 1875 ஆரம்பித்தது வந்து பாம்பே, சுத்தி மூமெண்ட், பேக் டு வேதாஸ் சொல்லியிருப்போம். அவர் லிட்ரரி ஒர்க்கை பொறுத்தவரைக்கும் சத்யார்த்த பிரகாஷ். இதுதான் நம்ம ஃபிலிம்ஸ் பாயிண்டரில் பார்க்குறோம். அடுத்து பார்க்கும்போது மெயின்ஸ் பாயிண்டர். மெயின்ஸ் பாயிண்டரில் இன்றைக்கி இந்தியன் எக்கானமியில் அன்எம்ப்ளாய்மெண்ட், ஸோ வேலையின்மையை பற்றி பார்ப்போம். ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட்னும் போது நீங்கள் ஒரு டெஃபினேஷன் ரெடி பண்ணிக்கணும். இது வந்து பார்த்தோம்னா பொதுவாக வந்து யூஸ் பண்ணக்கூடிய டெஃபினேஷன். ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட்னா ஒன்றும் இல்லை, ஒருத்தர் வேலை தேடியும் அவங்களுக்கு வேலை கிடைக்கல. இதுதான் வந்து அந்த டெஃபினேஷன். அடுத்து பார்த்தோம்னா டேட்டாஸ் எப்பவுமே சொல்லுவோம் 1-2 டேட்டாஸ் நம்ம பயன்படுத்தணுன்னு. ஸோ டேட்டாஸ் நம்ம எங்கேருந்து எடுக்கலாம்னா பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே. ஸோ இந்த சர்வே வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு வருஷமும் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த சர்வேல வந்து பார்த்தோம்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு வந்து நம்ம கால்குலேட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் எவ்வளோன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம மெயின்ஸ்க்காக எடுத்து வச்சுக்கணும். ஓகே. அடுத்து வந்து பார்த்தோம்னா நம்ம பார்க்க பார்த்து டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இன்றைக்கி வந்து டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் பார்ப்போம். அடுத்த கிளாஸில் வந்து பார்த்தோம்னா காசஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட்ன்றதை பார்க்கலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் இதில் வகைகள் என்னென்ன அப்படி பார்த்தோம்னா ஒன்று வந்து பார்த்தா ஓப்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஓப்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா ஜாபே இல்லை. ஓகேங்களா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து டிஸ்காய்ஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ ஒரு வேலைக்கு தேவையான நபர்களோட அதிகமான பேர் வந்து வேலை செய்கிறது. இதனால் வந்து பார்த்தோம்னா மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி 0ன்னு சொல்லுவோம். 3 பேர் தான் அங்கே வேலை செய்யணும், ஆனால் 6 பேர் வேலை செய்வாங்க. இதனால் வந்து பார்த்தோம்னா மற்றவங்களோட ப்ரொடக்டிவிட்டி வந்து பார்த்தோம்னா 0வாக இருக்கும். அடுத்து சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஒரு குறிப்பிட்ட சீசன் தான் வேலை கிடச்சிருக்கும், மற்ற சீசனில் வீட்டில் வந்து வேலை இல்லாமல் இருப்பாங்க. எக்ஸாம்பிள் விவசாயம், அக்ரிகல்ச்சரில் குறிப்பிட்ட சீசன் தான் வேலை கிடைக்கும். அண்டர் எம்ப்ளாய்மெண்ட். இந்த அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்டில் அவங்க வந்து பிஹெச்டி படிச்சிருப்பாங்க, ஆனால் பண்ணக்கூடிய வேலை பார்த்தோம்னா 10th ஸ்டாண்டர்ட் லெவல் 12th ஸ்டாண்டர்ட் லெவலில் வேலை பார்ப்பாங்க. அவங்களோட திறமைக்கு குறைவான நேரத்தில் வேலை பார்ப்பாங்க. அடுத்து ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட். அவங்களுக்கு அந்த ஸ்கில் இருக்காது, அந்த ஜாபுக்கு தேவையான திறன் வந்து இல்லாதனால அவங்க அன்எம்ப்ளாய்டாக இருப்பாங்க. ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்காக தேடின்னு இருப்பாங்க. ஸோ ஒரு வேலை இருக்கும், அதை விட்டுட்டு இன்னொரு வேலை ஜாயினிங் இருக்கும். இந்த குறிப்பிட்ட டைம் இருக்கும் பாருங்கள். ஸோ அடுத்த மாதம் தான் ஜாயினிங் இருக்கும், அந்த குறிப்பிட்ட டைமில் வேலை எல்லாம் வீட்டில் இருப்பாங்கன்னா இதுதான் வந்து ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். இது ஒரு டெம்பரரி அன்எம்ப்ளாய்மெண்ட் தான். ஓகே. அடுத்து நம்ம பார்க்கும்போது சைக்கிளிக் அன்எம்ப்ளாய்மெண்ட். இது எப்படின்னா பிஸ்னஸ் சைக்கிளை பொறுத்து ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து பார்த்தோம்னா பிஸ்னஸ் நல்லா போகும், அப்போ நிறைய பேர் வந்து வேலைக்கு சேர்ப்பாங்க. ஸோ பிஸ்னஸ் டல்லாக போகும்போது பார்த்தோம்னா நிறைய பேர் வேலையை விட்டு ரிமூவ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ரிசெஷன் அப்போ நம்ம வேலையை விட்டு ரிமூவ் பண்ணுறாங்க. அடுத்து நம்ம பார்க்கும்போது டெக்னாலஜிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட். இப்போ வந்து டூ டு ஆட்டோமேஷன் நிறைய ஏஐலாம் வந்து தொட்டு நிறைய பேருக்கு வந்து பார்த்தா வேலை வாய்ப்பு வந்து இழக்குது. ஸோ இதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட். இதை வந்து இந்த பிக்சர்ஸ் மூலமாகவே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். சொல்லக்கூடிய சின்ன சின்ன பாயிண்ட்டையும் நீங்கள் வந்து ஸ்டேட்மெண்ட்டாக ஆன்சராக மாற்றிக்கலாம். ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன, அதுக்கான டேட்டாஸ் வந்து பார்த்தா பீரியாடிக் லேபர் சர்வேலேருந்து எடுத்துங்க. அடுத்து வந்து பார்த்தா டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட்ன்றது இந்தந்த டைப்லாம் இருக்குது. இது ப்ரிலிமினரிலையும் யூஸ் ஆகும், உங்களுக்கு மெயின்ஸ்லையும் யூஸ் ஆகும். அடுத்த கிளாஸில் வந்து பார்த்தோம்னா நம்ம காசஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட், அதுக்கு கவர்மெண்ட் ஸ்கீம் ஃபார் அன்எம்ப்ளாய்மெண்ட் பார்க்கலாம். ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கொஷின் ஆஃப் த டே. ஸோ கொஷின் ஆஃப் த டேல என்ன பார்க்க போனால் ஹூ காயின்ட் த டேர்ம் பிரிக்ஸ். ஸோ இந்த பிரிக்ஸ் என்ற வார்த்தை யார் வந்து காயின் பண்ணாங்க. ஓகேங்களா. இதுலேருந்து தான் வந்து பார்த்தோம்னா அந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு உருவாகிருக்கும். அந்த கூட்டமைப்பில் வந்து பார்த்தோம்னா இப்போது வந்து பார்த்தோம்னா 11 நாடுகள் வந்து சேர்ந்துருக்காங்க மொத்தமாக. ஸோ ஜிம் ஓநீல் ஆப்ஷன் ஏ, ரகுராம் ராஜன் ஆப்ஷன் பி, மன்மோகன் சிங் டாக்டர் மன்மோகன் சிங் ஆப்ஷன் சி, பவுல் கிரிக்மேன் ஆப்ஷன் டி. ஸோ எது ஆன்சர்ஸ் நினைக்கிறீங்களோ அது வந்து யூடியூப் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். ஸோ டெய்லி வீடியோஸ் பார்க்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தோம்னா வீக்லி நம்ம கம்பைல் பண்ணி வெற்றி ஐஏஎஸோட அஃபிஷியல் டெலகிராமில்
நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் வந்து பார்த்தோம்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டெலகிராம் லிங்க். அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த பிடிஎஃப் நீங்கள் மெயின்ஸுக்கும் ப்ரிலிம்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.